ஆசிஃபா என்கிற தங்கச்சி அவள் வன்புணர்வு செய்யப்படுகிறாள். கோயிலுக்குள் வைத்து அவளை கற்பழிப்பு செய்கிறார்கள். அவன் கற்பழித்தது மட்டுமல்லாமல் அவனுடைய மகன் பல கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அவனை அழைத்து வந்து நீ ஒரு முறை வன்புணர்வு செய் என்று சொன்ன அந்த கொடிய நாயை கைது செய்யும் போது பாரமாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் விடுகிறான் என்றால் பாஜக எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் என்று தெரியும். அந்த அளவுக்கு மோசமான பாஜக. இங்கே மதத்தின் வழியாக மனிதர்களை பிரிக்க வேண்டும் என்று துடிப்பது பாஜக. எது நடந்தாலும் அது கர்மா, அது அவனுடைய விளைவு என்று சொல்லி நகர்ந்து போவான். குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வந்த அந்த சட்டம் இவர்களுக்கு குடியுரிமை எந்த நேரத்திலும் புடுங்கி எறியலாம் என்கிற சட்டத்தை பாஜக அமல்படுத்த துடித்தது. பாபர் மசூதியை இடித்தது பாஜக, இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். எல்லாவித சரிகார திட்டங்களையும் செய்தது பாஜக. அதை அழித்து ஒழிக்க வேண்டியது இங்கே வேண்டும். அது உண்மை, அது நிச்சயம். ஆனால் பாஜகவை அழிப்பதற்கு திமுக ஒரு ஆயுதமா? இதுதான் இங்கே எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. பாஜகவை நாம் துரத்த வேண்டும், பாஜகவை அழிக்க வேண்டும். ஆனால் அதற்கு திமுக தான் ஒரே வாய்ப்பா? கேள்வி.